பார்த்து ஆசைப்பட்டு உங்களோட நான் ஒரு வாரமா வந்தேன். துணைக்கு தான் வந்திருந்தேன். ஆமா நீ எப்படி பண்ணும்போது நான் ஒரு வாரம் உங்களுடைய பொண்டாடி கவலை. என் பொண்டாடி பிரிஞ்சுக்கிட்டா எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கும். நீ இப்படி பண்ணவே கண்ணு முன்னாடியா கண்ணை நோண்டிட்டு அந்த 2 கண்ணை நோண்டி சகலுக்கு புத்தகம் ஆசைப்படவில்லையா? மரணம் என்னும் புது அது கட்டி போடாதே. இப்போ மாமன் மீது ஆசை வரவில்லையா? மனைவி பிரிஞ்சு நீ 7 நாள் தான் ஆச்சு பாவி. முதல்ல இப்பதானே தாலி எடுத்து என் மனைவியை பார்க்க அமரா நான் எதற்காக தெரியுமா? என் மனைவி அழைத்து செல்வதற்காக அதைதான் நானும் எதிர்பார்த்து கொண்டு வந்தேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு என் தங்கை மாமியாருக்கு அது மட்டுமல்ல சரி நீ எங்களோட வர வேண்டும். ஆனா உண்மைதான் நான் எதற்காக வர வேண்டும்? எதற்காக தெரியுமா? என்னுடைய நாட்டிலே உனக்கும் என் தங்கை நடினாவுக்கு திருமணம் எப்ப நடக்கிறது? விஜயா போது நிறுத்தும் ஐயா. நீங்கள் யார்? ஒரு நாட்டு இளவரசர் மன்னனுடைய மகன். நான் யார்? ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தவன். சுருக்கமாக சொல்ல போனால் உன்னுடைய தங்கை நளினாவுக்கு எனக்கு ஏணி வைத்தால் எட்டாது என்பார். என் ஆசை விட்டு விடுங்க, என்னை மறந்து விடுங்க. இங்கிருந்து என்னுடைய தங்கை அழைச்சிட்டு என் தங்கை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க வாடா எவ்வளவு சீனலா இருக்கா மத்தியா. என் தங்கச்சி மட்டும் நான் கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழ வைக்கணும். ஆனா என் தங்கச்சி எப்படி போனாலும் பரவாயில்ல. இப்படிப்பட்ட சீனலோட தங்கச்சி நான் கூட்டிட்டு குடும்ப பார்த்து மாகலத்தை கட்டிய என்னுடைய ஆசை நான் சேர்ந்து வாழ முடியாமல் வாழ வேண்டிய வயதில் வாழ்க்கை இழந்து இந்த பாவிடான் வாழ வெற்றி அங்க இருக்கின்றன. நான் அரவணைக்கு சென்று சந்தோஷமாக வாழ வேண்டும் என்றால் எனக்காக அவருடைய தங்கையை நீங்கள் திருமணம் செய்து கொண்டதாக வேண்டும். சாந்தி என்னை அழைத்தவளே
உடலில் உயிர் இருக்க வரை நீ ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாது. உனக்காக இப்போதே போகிறேன். விஜயனிடத்தில் மன்றாடி அவன் காலை பிடித்தாகிலும் அவனுடைய தங்கையை நான் ஏற்றுக்கொள்ள இந்த பொண்ணு போனா போட்டோம். நம்ம நாள் பொண்ணே கிடையாது. என்னவோ அவங்க ஐயா நான் என் மச்சான பிரச்சனை நினைக்கல ஐயா. உன்னை தாயா கெஞ்சுறேன், என் தங்கச்சிக்கு வாழ் கொடுங்க. உன் தங்கச்சி நான் இல்லம்மா மொத்த வேலை இவங்கிட்ட இவ்வளவு இருமா பிடிக்குது. நான் சத்தியமா ஐயா சின்ன சிறு ஐயா நாய் மட்டும் நாயில நக்கிட்டு போடும். ஏதோ என் கூட வந்த எங்க 2 பேருக்கும் பிரச்சனை சின்ன நிமிஷம் ஏதோ தப்பு பண்றது வரைக்கும் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சு 2 பேரும் சேர்த்து வைக்கிற ஒரு பெரிய மனுஷன் நேரம் கூட பார்த்தா சுத்தமா பிள்ளைகா பார்த்தேன். எவ்வளவு இருமாப்பு இருந்தா எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்னை பார்த்து இழுவா பேசுவாங்க. விடுனா நானு பெரிய மனுஷனும் பார்க்காம அவர் என் காலில் வீரரு. ஏன்னா வாழ அவங்க எவ்வளவு இருமாப்பு இருக்குது. இந்த பொண்ணு வேணா நம்ம குடும்பத்துக்கு ஆகாதே வானம் அப்ப நீ மறைக்க மாட்டியா? என்ன எதுக்காக நடத்தி நிறுத்தினேன்? எதற்காக? என்னுடைய அண்ணன் திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாருங்க. அப்படியா? அமரா என் தங்கை வளர்ந்த சம்மதமா? என்னுடைய தங்கைக்காக உன்னுடைய தங்கையை நான் மனதார ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை இவர் மேய்ச்சின்னு வச்சு வேற என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கியா? இல்ல ஐயா, இல்ல இல்ல ஐயா. அப்ப உன் தங்கச்சி வாழ்க்கை பாய போடல. ஒரு பாவம் மரியாதை உலகே அனுபவம் தெரியாத கிடையாது. காமிச்சு பாரு. அதான் விடு காமிச்சு விடு. எங்க அண்ணன் அதான் யா விடுங்க. அமரா தவறா நினைக்க வேண்டாம். எதைக்கா தெரியுமா? பிறந்த நாள் முதல் உனக்கென்று உன் தங்கையும் உன் தங்கைக்கென்று உன்னை விட்டால் வேறு யாரும் கிடையாது. அது மட்டுமல்ல, ஏழ்மையில் இருக்கவனுடைய வாழ்வும் சீரம் சிறப்போடு இருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் என் தங்கைக்கு உனக்கும் அங்கே திருமணம் பண்ணது. ஆக தந்தை காத்துக்கொண்டு அன்பின் இருப்பிடமாய் பண்பின் உறவிடமாய் பாசத்தின் தெளிவிடமாய் தந்தை மகன் அமரன் வணங்குகிறேன். என்னை மனதார வாழ்த்துக்கள் மாமா. அமரா, சிறிய வயதிலே நாட்டுக்கு வந்தேன். ஆனால் நாட்டிலே திருமணத்தை முடித்துவிட்டு உன் தங்கையை விட்டுவிட்டு நாட்டுக்கு வந்த பிறகு போர் என்று வந்தது. வந்து பார்த்தேன், உங்கள் ஒருவரை பார்க்கவே முடியலை. தேடி பார்த்துவிட்டு நாட்டுக்கு திரும்பி விட்டேன். ஆனால் மகனை அனுப்பி வைத்தேன். அவங்களை கண்டுபிடித்து அழைத்து வந்து விட்டான். எதற்காக அழைத்து வர சொன்னேன் தெரியுமா? உனக்கு திருமணத்தை முடிக்க போகிறேன். என் மகளுக்கு உனக்கு திருமணம் நடக்க போகிறது மாமா. உன்னுடைய விருப்பம் அதுவானால் மறுப்பு எப்பொழுதுமே இருக்காது. இந்த இவனை அழைத்து சென்று குத்தால் அணிவித்து சீக்கிரம் அழைத்து வா.